இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனினா இதுவரை 7ரை சனியில ஒரு பகுதி. மொத்தம் 7ரை சனின்றது 7.5 வருஷம். அது 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது, அந்த ராசியிலே சனி பகவான், அதுக்கு அடுத்த ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கிறது, வாக்கு சனி. ஸோ இப்போ ஜென்ம சனியில இருக்காங்க. கடந்த 2.5 வருடமா பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள், எதிர்மறை சிந்தனைகள், பய உணர்வு, மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாதல், நம்பிக்கை துரோகம், ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனைகள் வர்றது. ஸோ இந்த உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு, உறவுகள் நண்பர்களால நம்பிக்கை துரோகம், தனித்து விடப்படக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கும். பிசினஸ் லாஸ் ஆகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, இப்போ வந்து ஜென்ம சனி வந்துருச்சு. ஜென்ம சனின்றது மனக்குழப்பத்தை கொடுக்கும். கடந்த காலங்களில் இந்த நடந்த எதிர்மறை நிகழ்வுகள் ஒரு பய உணர்வு கொடுக்கும். யாரையுமே நம்ப முடியாத சூழல். ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்றவெல்லாம் ஏமாத்திட்டு போறது. ஓகேங்களா? எது அவசர முடிவு, நம்ம எடுக்கிற முடிவுகள் மன அழுத்தத்தால நம்ம எடுப்போம். அந்த முடிவுகள் தவறாக போகும். எப்பவுமே அர்த்த சாஸ்திரம் சாணக்கிய சொல்வார், நீ வந்து எப்போ புத்தி ஸ்டேபிளா இல்லையோ அப்போ முடிவு எடுக்காத. எப்போ ஓவர் கான்பிடென்டா இருந்தாலும் முடிவு எடுக்காது. எப்போ வந்து டிப்ரெஸா இருந்தாலும் முடிவு எடுக்காது. எப்போ ஸ்டேபிளா இருக்கும் அப்போ மட்டும் தான் முடிவு எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு எப்ப வெறும் டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா உடனே ஓவர் கான்பிடன்ட் வந்து முடிவு எடுத்து அது சொதப்புல போய் முடியும். அதாவது நம்ம புத்தி வந்து தடுமாற மாதிரியான சூழலை வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற யாசகர்கள் சன்னியாசிகளுக்கு காவி உடை தானம் கொடுக்கறதும், அவங்களுக்கு முழு உணவு கொடுக்கறதும் ஒரு நல்ல பரிகாரம். அப்புறம் மீன்களுக்கு உணவு கொடுக்கறது, இதுவும் ஒரு சிறந்த பரிகாரமா அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும்.